Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்தநாளையொட்டி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றதுடன் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் எம். முனியசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே. பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பசுங்குடி ஆதரவற்ற முதியோர்கள் காப்பக இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. முதுகுளத்தூர் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை காவலர்கள் உட்பட 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாடு செய்திருந்தார். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி பஞ்சபூத சிவன் ஸ்தலங்களில் வழிபாடு நடைபெற்றது. ஆத்தூர், பேளூர், ஏத்தாப்பூர், கூகையூர், அரகலூர் ஆகிய பஞ்சபூத சிவ ஆலயங்களில் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே. பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி மாபெரும் இரத்த தானம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. மகளிரணி சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட மகளிரணி செயலாளருமான செல்வி ராமஜெயம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே. ஏ. பாண்டியன் தொடங்கி வைத்தார். முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இதில் கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 1000 நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நகர கழக செயலாளர் போந்தூர் ஏ. மோகன், மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் PPG பிரிசீதா குமரன் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் தலைமை வகித்தார். விழாவையொட்டி 1000 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே. பழனி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்ட கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி தலைமை வகித்து 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் மாவட்ட அவைத் தலைவர் PTC ராஜேந்திரன், கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராஜபாளையம் வடக்கு நகர கழகம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு வாலாஜா கிழக்கு ஒன்றியத்திற்கு கழக அலுவலகம் திறக்கப்பட்டதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. வாலாஜா கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பூண்டி பிரகாசம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு ஒன்றிய கழக அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கோத்தகிரி அதிமுக கட்சி அலுவலகத்தில் விடுதலை தமிழ் புலிகள் மாநில செயலாளர் பூவரசன், கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் சத்யசீலம், கோத்தகிரி ஒன்றிய துணை செயலாளர் சாந்தகுமார், உதகை ஒன்றிய செயலாளர் விஜயராஜா, கீழ் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், இளைஞர் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ஏ. ராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.